போ ராஜா, இதெல்லாம் தேடியே வராதிங்க என்ன. எங்கிட்டாவது போறேன், இவங்க கூட திரும்பவே திருந்தாதுங்க, திரும்ப ஜென்மங்க. இங்க பாரு தம்பி, அப்படிலாம் சொல்லாத, அம்மா விட்டுட்டு போகாதப்பா. இவங்களும் நீ ஏமாத்துறாங்கப்பா. இங்க பாரு, நான் சொல்லிட்டேன். அப்புறம் நீ போனா திரும்பி வரும்போது இருக்கவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. இங்க பாருங்க, நான் திரும்பி வருவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. என்னமும் செய்யுங்க, நீங்க என்ன செஞ்சாலும் நான் திரும்பி வர மாட்டேன், சரியா? ஐயோ, என் மையனை எப்படியெல்லாம் மாத்திட்டாளுங்க. ஐயோ முடியலையே. ஏம்மா பாருமா, என் மையன் எப்படியெல்லாம் பேசுறியான்னு. ஏக்கா பாருக்கா. ஐயோ, இவன் எதுக்கு வந்து உட்காந்துருக்கியான்? ஐயோ, இவன் இப்போ வந்தியா? வீட்டில் இல்லாமல் இருந்தியா? ஏக்கா சொல்லுக்கா ஏதாவது. அஸ்வின், அம்மா அம்மா சொல்றதை கேளுப்பா. அம்மா சொல்றதை கேளுப்பா. நல்லதுக்கு தானே அம்மா சொல்லுவா உனக்கு. ஐயோ, பயங்கரமா ஆடுவானே. ஐயோ, என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? ஓடிடுவோம் நம்ம பாட்டுக்கு. நீ எங்க போற? நில்லு. கூப்பிட்றானே. ஐயோ, திரும்பல, நான் அதுக்கு ஏதாவது பேசுவேன். ஏக்கா என்னக்கா போற? இவன்கிட்ட பேசுக்கா, என்ன கேளுக்கா. நீ பாட்டுக்கு போற. அவன் திரும்ப மாட்டேன்டி. அவன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ விட்டுரு. அவன் என்ன, அவன் போக்கில் விடு. இவன் இப்படி இருக்கிற ஒன்றும் கேட்க மாட்டேன் பார்த்துக்க. அவன் என்ன போக்கில் விடுறானோ அந்த போக்கில் விட்டுருங்கிறேன் நான். ஏக்கா, அப்போதெல்லாம் நீ தானக்கா சொன்ன இந்த மாதிரி பொண்ணெல்லாம் வேணாம், நம்ம குடும்பத்துக்கு ஆகாது வைக்காதுன்னு. இப்போ நீயே இப்படி சொல்றியேக்கா. நான் இப்போ சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லியே. ஏக்கா, நீ தானக்கா சொன்ன நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டேன் அந்த பொண்ணலாம் அப்படின்னு. நீயே இப்போ இப்படி சொல்கிற. என்னக்கா நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சொல்லுக்கா, இவன்ட்ட நம்ம மைண்டு சொல்லுக்கா. நீ சொன்னாதே கேட்பேன் அவன். ஐயோ, நான் சொன்ன எல்லாத்தையும் சொல்லிடுவா போலியே. ஐயே ஐயே, வாய் மூடுறி. என்னம்மா, நீங்கள் தானம்மா சொன்னீங்க இந்த நம்ம குடும்பத்துக்கெல்லாம் செட் ஆக மாட்டா அப்படின்னு. என்னம்மா இப்போ நீங்களும் அமைதியாக இருக்கீங்க, அக்காவும் அவள் பாட்டுக்கு போகிறா. சொல்லுமா ஏதாவது. அக்கா போகாதுக்கா, நில்லுக்கா. ஐயோ போச்சு. எல்லாரும் இருக்கும்போது உண்மையோட ஊற்றிட்டாலே. நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு இருந்தாலும் தெரியும். ஆனால் கன்ஃபார்ம் ஆகாமல் நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ வச்சு இல்லை நம்மளை செய்வாங்க குடும்பமா. ஐயோ, இந்த ராஜா இருக்கிற நிறையா. இவன் இப்போ இப்படி வந்தியா? அப்போதெல்லாம் இல்லாமல் தான் இருந்தியா? அதனால தான் தைரியமாக உள்ளே போனேன். இவன் எப்போ வந்து தொலைஞ்சானே தெரியலையே. அம்மா, என்னடா ஏன்டா இப்படி கத்துற? என்னம்மா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? சும்மாவே இருக்க முடியாதா உங்களால? நான் என்னடா பண்ணேன்? நீங்க எதுக்கு போய் அவங்க சித்திக்கிட்ட போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுல இருந்து எத்தனை பிள்ளைங்களுக்கு நம்ம உதவி செஞ்சுட்டு இருக்கோம், எத்தனை பிள்ளைங்க வாழ வச்சுட்டு இருக்கோம். நீங்க எப்படிமா அந்த பிள்ளை நம்ம வீட்டுல இருக்கா? நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைய எப்படி வாய் பூசாம இப்படி பேசுறீங்க நீங்க? பாட்டி, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா? வயசாயிருச்சுல. இதுக்காக நீங்க தான் பெரியவங்கன்னு வழி நடத்தணும். இப்ப நீங்க என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. அதெல்லாம் சரிதான்டா. ஆனால் இருந்தாலும் நம்ம வீட்டு பையனுக்கு இல்லாத யாருமே தெரியல. அதான்டா சொன்னேன். வேற ஒன்றும் தப்பா என்னடா சொன்னேன் நான். இன்னைக்கு வாங்கி கட்டிக்க போகுது. திருப்பி அவன்கிட்ட போய் அவன் ஏற்கனவே அதை கட்டிக்கிட்டு இருக்கான். திருப்பி அவன்கிட்ட போய் அதை சொல்லிக்கிட்டு இருக்க கூறுக்கட்டமா. கொஞ்சம் மொத்தம் ஒரு போட்டு பேசுங்க பாட்டி. சும்மா நீங்க டென்ஷன் பண்ண வச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இப்ப அந்த பொண்ணு இங்க வந்ததுல இருந்து நம்ம சொந்த பந்தம் எல்லாரும் அந்த பிள்ளைக்கு ஆதரவா இருக்காங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளைய நான் முதல் கொண்டு என் பாதுகாப்புலையும் சேர்த்துதான் இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த அவளுக்கு பொறுப்பு நானும் சேர்ந்துதான். எப்படி நீங்க அவளுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லலாம்? அவளுக்கு ஒரு நல்லது கெட்டதான் நானும் சேர்ந்து அதுல பாப்பேன். இப்படி ஊருக்கே செஞ்சுக்கிட்டே இரு, நல்லா விளங்கிடும். குடும்பம் தலைமுறையும் நல்லா தான் இருக்கும். அடுத்த சந்ததியரும் நல்லா தான் இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 4 பேருக்கு உதவி செய்யறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் நம்ம, சரியா? உங்களால என்னால இருக்க முடியாது. ஏன் பாட்டி இப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, அமைதியா இருந்துருங்க. டென்ஷன் பண்ணி விட்டு பார்க்காதீங்க. அப்புறம் பாத்துக்கோங்க. நம்ம நல்லா இருக்கும்ன்ற பட்சத்துல ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யலாம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம், சரிங்களா? எப்படி பாட்டி ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு கண்ணார பார்த்துட்டு ஒரு வச்சோர் உள்ள இறங்கணும் அவங்களுக்கு. அப்படி இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, மனசு ஜென்மமே கிடையாது. நீங்க பாட்டிடாது. பாட்டினாப்ல என்ன பாட்டி? பாட்டி அம்மா மாதிரியா நீங்களா பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் மனசுல ஈரம் இருக்கா உங்களுக்கு? என்ன சித்தி, என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு மனசு என்ன அப்பப்ப உங்க பச்சை மாதிரி மனசு மாறிக்கிட்டே இருக்கா? உங்களுக்கு பொழுதுனைக்கு சொல்லிக்கிட்டே இருக்குமா? நான் உங்களோட தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? புத்தி ஏன் இப்படி போகுது? அவங்க கேட்டுக்கிட்ட வேலை பாக்குறாங்க, உங்களுக்கு தெரியுதுல தேவையில்லாத வேலையை சொல்லிட்டு பாக்குறாங்கன்னு. அப்ப உங்க மனசு கரெக்டா வச்சுக்க மாட்டீங்களா? பொழுதுனைக்கு இதே வேலை தானே உங்களுக்கு. அப்பா பாரு, ஒண்ணு இவங்க பேச்சு கேட்டாருது, அப்புறம் திருப்பி அவங்க பேச்சு கேட்டாருது. இதே பொழப்பா போச்சு. உங்க மனசுல எது கரெக்ட்னு தர்மன் படுதோ அதை பற்றி நம்ம நடக்கணும். ஒருத்தர் பேச்சு கேட்டு நம்ம வாழக்கூடாது.
உங்க மனசுல கொஞ்சம் கூட ஈர இல்லையா சித்தி? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாறி மாறி எப்ப பாரு இதே வேலை. ஒண்ணு இவங்க பேச்சு கேட்டு ஆறுது, தப்புன்னு தெரிஞ்சுட்டா திருப்பி மாறிடுது. இப்படியே ஏன் சித்தி? ஏன் இவ்வளோ எனக்கு வாய் நல்லா வந்துடும் பார்த்துக்கோங்க. எப்ப பாரு இதே வேலை தானா? சரி, அந்த பிள்ளை மனசை இவ்வளோ நோகடிச்சுட்டு அந்த பிள்ளை கண்ணீர்ல எப்படி நீங்க நீங்க இந்த இவனுக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நாளைக்கு சந்ததி எப்படி இருக்கும்? அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை அழுக வச்சுட்டு நீங்க இன்னொரு பொண்ணை இவனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா நீங்க? ஏன் இப்ப அவ என்ன பேசிட்டா? அந்த பிள்ளை முன்னாடி என்ன சொல்லிட்டாவ? ஏன் இப்ப என்ன சொல்லல? நீங்க என்ன சொல்லாம மாட்டீங்க? என்ன சொல்லாம இருந்தீங்க? இப்ப இந்த பிள்ளை எத்தனை தடவை அண்ணாத பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க. இது பெரிய விஷயம் இல்லையா? ஒரு பொண்ணு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நம்ம வீட்டுல இருக்கானா அவளுக்கு குத்தி 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 காட்டக்கூடாது. அவளுக்கு அரவணைப்பா தான் இருக்கணும், அன்பா தான் காட்டணும். இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நீ அண்ணாதுன்னு சொல்லி காட்டி உங்களுக்கு என்ன ஆக போகுது எனக்கு புரியல. இவன் வந்து உங்ககிட்ட வந்து நேரடியாக பெர்மிஷன் கேட்கறனால தான் நீங்க இப்படி பேசுறீங்க. ஒருவேளை நாளைக்குமே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா என்ன பண்ணுவீங்க? இது கூட நல்ல ஐடியா வந்திருக்கே. பேசாம இதே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாமோ? டேய், என்னடா நீ அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்க? ஆமா, அதான் உண்மை. அவன் நமக்குலாம் வந்து நிக்கிறனால தானே இவ்வளவு நீங்க இது பண்றீங்க. சரி, அவன் சுத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்ப்பா. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அஸ்வின் என்னடா, ஓகே தானே? ஐயோ, என்ன அமைதியா இருக்கியா? நமக்கு தெரியாம போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவானோ? அதே நடக்க போகுது, பாத்துட்டே இருங்க. டேய், என்னடா நீ இப்படி கூட சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்க? நீயே எடுத்து கொடுத்துட்டு இருக்க. எதுக்கு அந்த பிள்ளை அனாதைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லா சொந்த பந்தமும் அந்த பிள்ளைக்கு இருக்கு, அந்த பொண்ணுக்கு இருக்கு. பாட்டியா பெரிய பாட்டி இருக்காங்க, அப்பா அம்மாவா மாமா மாரு அத்தை மாதிரிலாம் இருக்காங்க. ஒரு அண்ணனா சூர்யா இருக்கான், கவின், அத்தனை பேரும் அந்த பிள்ளைய பாத்துக்கிறாங்க. கவின், சந்தோஷன் எல்லாருமே. இப்ப நான் முதலுக்கு அந்த பிள்ளைக்கு கார்டியனா இருக்கேன். நீங்க எப்படி அந்த பிள்ளைக்கு யாருமே இல்லைன்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. தாய் மாமாவா அப்பா இருக்காரு, தாத்தா இருக்காரு, இத்தனை பேர் இங்க சொந்த பந்தம் இத்தனை பேர் கூடி இருக்காங்க அந்த பிள்ளைக்காக. நீங்க எப்படி அந்த பிள்ளை அனாதைன்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. என்ன வேற வீட்டுல இருந்து வந்தனால எப்படி சொல்றீங்களா? இத்தனை வருஷமா அந்த சின்ன பிள்ளைல இருந்து அத்தை தான் வளர்த்துருக்காங்க, லட்சுமி அத்தை. நீங்க எப்படி அந்த பிள்ளை அனாதைன்னு சொல்றீங்கன்னு எனக்கும் புரியல. இவங்களோட சேர்ந்துட்டு நீங்க பேசாதீங்க, அவள்தான் சொல்லிட்டேன் உங்களை. அடியே, இவன் பேச்செல்லாம் கேட்காதடி. இவனே கையல் பிள்ளைய காதலிச்சு இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனாலதான் இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் பேச்செல்லாம் கேட்காதடி. இவன் வீணா போன மாதிரி இருக்கவன் எல்லாத்தையும் வீணா போக வைக்கிறியான். அதனாலதான் பாத்துக்க, நான் சொல்லிட்டேன், பாத்துக்க, அவ்வளவுதான். என்னது, நான் வீணா போயிட்டேனா? உங்களை நிக்கிறேன், உங்களை கையில எதிர்ச்சுக்கேன். தாக்குல இந்த வரை போடா பொசுக்கிட்ட போயிடு. டேய், எதுக்குடா இப்படி பாட்டி விரட்டிக்கிட்டு இருக்க? இப்படி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்க. நாளைக்கு படக்கூடாத இடத்துல பட்டுருச்சா என்ன பண்ணுவ? அப்புறம் அவங்க பாட்டுக்கு என்ன பேசுறாங்க? கல்யாணம் பண்ணி வீணா போயிட்டுன்னு பேசுறாங்க. அப்ப கையில தானே சொல்றாங்க. என் பொண்டாட்டி எதுக்கு அவங்க பேசுறாங்க? ஏன்டா பெரிய பொண்டாட்டிட்டு இருக்கான். பாட்டி கிளாஸ் எறிகிற, நீ பாட்டுக்கு கண்ணாடி கிளாஸ் ஏதாவது படக்கூடாத இடத்துல பட்டுச்சு என்ன பண்ணுவ? எனக்கு அவன் முக்கியம் தான். அதுக்காக அவளை பேசி விட்டு வெடிக்க போப்பாங்களா? நான் வீணா போயிட்டேன்னா அப்ப அவளை கல்யாணம் பண்ணி வீணா போயிட்டுன்னு சொல்றாங்களா? அதுதான் இப்ப விரட்டினேன். பேசாம போயிருங்க, நீங்களும் வாங்கி கட்டிக்காதீங்க, போயிருங்க. நீங்க இப்படி பேசிக்கிட்டே நில்லுங்க, நான் அப்புறம் வந்து உங்களை பாத்துக்கிறேன். நான் என்னடா சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லையே. நான் பாட்டி மேலே ஏதாவது பட்டுருன்னு அதுக்காக தான் ஒன்று சொன்னேன். நான் ஒன்றும் சொல்ல. நீ என்கிட்ட என்ன பேச போற? ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. போடா, நான் போறேன். நான் போய் தூங்க போறேன். எனக்கு உடம்பு சரியில்லை. நான் தலை ரொம்ப வலிக்குது. நான் போய் படுக்க போறேன். நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. அப்ப போங்க, போய் தூங்குற வேலையை பாருங்க. போங்க, வந்துட்டீங்க. ரொம்ப தண்டை பேசுற, போடா. போங்கன்னு சொன்னேன் உள்ள. என்ன சித்தி, உங்களுக்கு முடிவை என்னதான் சொல்றீங்க? உங்க மனசு தொட்டு பதில் சொல்லுங்க. அவ என்ன நல்லா இல்லாம குறையா இருக்கா? நல்லா அழகா இருக்கா? பார்க்க லட்சணமா இருக்கா? நல்லா பொறுப்பா இருக்கா? வீட்டுல நல்லா வேலை செய்யறா? நல்லா படிச்சிருக்கா? நல்லா படிக்கிறா? இனி என்ன வேணும்? ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு பொண்ணுக்கு இனி என்ன வேணும்? அதுவும் இல்லாம நல்லா சமையல் பண்றா. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பேர்த்தையும் நிக்க வச்சு பாருங்க, ஜோடி போட்டு சூப்பரா இருக்கும். சொல்லுங்க சித்தி, என்ன நினைக்கிறீங்க? இல்ல உங்களுக்கு எதுவும் நகை பண்ண மாதிரி எதுவும் வேணுமா? பெற்றவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, இப்ப யாரும் இல்ல செய்ய மாட்டாங்க அப்படின்றனால யோசிக்கிறீங்களா? நீங்க அந்த கவலையெல்லாம் ஒன்றும் பட தேவையில்லை. இங்க அந்த பொண்ணுக்கு எல்லாரும் செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. சரியா, நான் முதல் கொண்டு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க, அதை நாங்க எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம். நீங்க அந்த பிள்ளை என்ன நினைக்கிறீங்க? அந்த பிள்ளைக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அவங்க சொந்த அப்பா அம்மா அந்த பிள்ளை இருந்து செய்யறது, அவங்க செய்யறதை விட அதிகப்படியா நாங்க செய்வோம். நாங்க எல்லாருமே அந்த பிள்ளைக்காக செய்வோம். என்ன சொல்றீங்க? முதல்ல வரதட்சணை கேட்கறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. ஆனா இருந்தாலும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க புத்தியெல்லாம் சென்ம புத்தி சிறுபால் அடிச்சாலும் போகான்னு சொல்லுவாங்க. சரியா? ஆனா உங்க புத்தியெல்லாம் எங்க போய் முட்டிக்கிறதுனே தெரியல. நான் வெளியில 4 பேருக்கு நல்லது செய்வோம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனா சொந்த குடும்பத்திலே என்னால் திருத்த முடியல இந்த ஜென்மங்களை. என்னடா உன் சித்தி தானடா, கொஞ்சம் கூட மதிப்பு கொடுத்து பேச மாட்டற. அப்படியே நடந்துக்கிறீங்க. புள்ள தம்பிக்கு எப்பா பாரு உங்க பேசுறது கேட்டு ஆடுறது, திருப்பி நல்ல குணம் மாதிரி நடிக்கிறது. நடிக்கிறீங்க நீங்க என்கிட்ட? நல்ல குணம் மாதிரி நடிக்கிறீங்களான்னு கேட்கிறேன். டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா என்கிட்ட? எப்பா என்னப்பா நீயும் பேசிட்டு வேடிக்கை பாக்குறான். அவன் பாரு என்னன்னா பேசுறியா நீ? என்ன மாமா நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க மாமா ராஜாட்ட. அவன் கரெக்டா பேசுறதுனாலதாம்மா அவனை உட்கார வச்சு பேசிட்டு இருக்கு. அவன் பேச்சுக்கு இந்த வீட்டுல ஒரு மதிப்பு இருக்குல்ல, மரியாதை கொடுத்து நீயும் பேசு.
அதெல்லாம் சரிதான். ஆனால் இருந்தாலும் நானும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அவைதா மீனாட்சிய சஸ்வினி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? என்ன ஆக போகுது? இல்ல அந்த சொந்த பந்தம் இருந்து என்ன ஆக போகுது? நீ என்ன பண்ண போற? அந்த பிள்ளை வேணுமா இல்ல அவங்க சொந்த பந்தத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க போறியா? சொல்லு. ராஜா சொன்ன மாதிரி அந்த பிள்ளை எல்லாத்துலயும் நல்லா இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு. அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இந்த பிள்ளையோட நல்ல பிள்ளை நீ எங்க போய் பார்க்க போற? ஏமா என் தங்கச்சி வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னு இருந்தியே, இப்ப நீ அந்த வீட்டுல இருந்தானே பொண்ணு எடுக்கணும் நாங்க சொல்றோம். இப்போ உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? கட்டி வைக்க வேண்டியதானே? அதெல்லாம் சரித்தே மாமா, நான் ஆசைப்பட்டது எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்னை விட அண்ணி விடுன்னு அப்படின்னு எனக்கு அவங்க மேலே பாசம் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி பெரியம்மா மேலே எனக்கு பாசம் இருக்க தான் செய்யுது. இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நான் அதுலலாம் ட்ராமா பண்ண கிடையாது. அவங்க மேலே வச்சிருக்க அன்பெல்லாம் உண்மைதான். அந்த வீட்டில் இருந்து பொண்ணு எடுக்கணும் அஸ்வினுக்கு நினைச்சதெல்லாம் உண்மைதான். சரி, இப்ப என்ன மீனாட்சி அந்த வீட்டுல தானே அந்த பிள்ளை கட்டி வைக்க வேண்டியதானே? நான் நினச்சேன் அனு, சோனி, அழகி பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களாம் யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சேன். நான் இப்போ கூட நினச்சதான் லட்சுமி வந்ததுக்கப்புறம் அழகியை கூட கேட்பாமா அப்படின்னு கூட நினைக்க தான் செஞ்சேன். அழகியே கேட்கணும்னு நினைச்சிருக்க. அப்ப இதுவும் என் தங்கச்சி பிள்ளை தானே? என் தங்கச்சி தானே வச்சு வளர்த்திருக்கா. சின்ன பிள்ளைல இருந்து இவரே வச்சு வளர்த்திருக்கா. அப்படியே இது லட்சுமி குணத்துல வந்து நிக்குது இந்த பிள்ளை. இனி உனக்கு என்ன வேணும்? வேலை செய்யறதுல இருந்து லட்சுமி குணத்துல இருந்து அத்தனை லட்சுமி மாதிரி இல்ல, அடுத்த உருவத்துல மாதிரி வந்திருக்கு. படிப்பு கூட சூப்பரா படிக்கிறவள, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? இப்ப கூட ராஜா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கு. இன்னும் என்ன உனக்கு என்ன வேணும்? என்னமா வேதா, நீ எப்படி இப்படி மாறிக்கிட்டே இருந்தேன்னா என்ன செய்ய சொல்லு? இவங்க 2 பேர் பேச்சு கேட்காதன்னு உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கோம். திரும்பி நீ அவங்க பேச்சு கேட்டா ஆடிக்கிட்டு இருக்க. என்ன சொல்ல நாங்க? அவங்க சொன்னனால மட்டும் இல்ல மாமா, இருந்தாலும் என் பிள்ளைக்கு நாளைக்கு யாருமே இல்லாம ஆயிடக்கூடாதுல, அந்த கவலைதான். என்ன சித்தி இது முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அவனை எப்படி நாங்க விடுவோம்? நாங்க இத்தனை பேர் இருக்கோம், நாங்க எப்படி அவனை விடுவோம்? இத்தனை பேர் விட்டாலும் நான் விடுவேன் அவனை. நீ என்னடா சொல்ற? இந்த பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? தாத்தா, நான் இந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். மீனாட்சி தான் கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் பண்ணா அந்த பிள்ளையை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி நான் எங்கேயாவது போயிடுறேன். இவங்களை எல்லாம் நிம்மதியா இருக்கு சொல்லுங்க, அவ்வளவுதான். அவன் அந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லாட்டி கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறியா? நீ என்ன சொல்ற? உன் முடிவு என்ன சொல்லு? உனக்கு மரியாதை கொடுத்து உன்கிட்ட முடிவு என்னன்னு கேட்கிறோம். நாளைக்கு அவன் ராஜா சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சி போச்சு, அதனால கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நின்னானா அப்ப என்ன செய்வ? இல்ல வேற எங்கிட்டும் கூட்டிட்டு கூட போயிட்டானா என்ன செய்வ? குடும்பத்தோட மான மதிப்பை நீ பாத்துக்க, உன்னோட மான மதிப்பை நீ பாத்துக்க. என்ன நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. நீ சொல்லாட்டி அவன் கல்யாணம் பண்ற ஐடியால இருக்கான். மதிப்பா நீ வந்து நின்று அம்மாவா கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா வை, இல்ல அப்படின்னா அவன் முடிவு அவன் தேடிக்கிறேன்னு. என்ன சொல்ல வர இப்ப? ஆனா இதெல்லாம் தப்பு இல்லையாப்பா? இனி மிரட்டி இப்படி சம்மதம் வாங்குறதெல்லாம்? ஓ, இதெல்லாம் தப்பு அப்படிதானே சித்தி? ஆமா, இனி பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி வாங்குறது தப்பு தானே? உங்களை மட்டும் பிளாக்மெயில் பண்றப்ப தப்புன்னு தெரியுதுல. அவன் சின்ன பிள்ளைல இருந்து இப்போ வரைக்கும் அவனை பிளாக்மெயில் பண்ணியே எல்லாமே செய்ய வச்சீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன் சித்தி, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் படிக்கணும்னு நினைச்சது வேற, ஆனா அவன் போய் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா எதுக்காக சம்மதிச்சீங்களா? உங்க கைக்குள்ளேயே வச்சுக்கணும், பொத்தி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல வேலைக்கு போக முடியாம என்ன பாடுபட்டான் அவன். ஒரு ஆம்பளை பையனா நான் பார்த்துருக்கேன் அவன் கஷ்டப்பட்டதை. ஒவ்வொரு நிமிஷமும் பிளாக்மெயில் பண்ணி அவன் வாழ்க்கையை ஃபியூச்சரவே அவன் கால் பண்ணீங்க நீங்க. அவன் நல்லா இருக்குன்னு நினைச்சுதான்டா உன்னையும் பண்ணேன். இது நல்லா இருக்கிறது, இது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றத படிச்சா அவன் நல்லா இருப்பான், நீங்க சொல்றத கேட்டா அவன் நல்லா இருப்பான், உங்க கைக்குள்ளேயே இருந்தா நல்லா இருப்பான். எது நல்லா இருக்கிறது? ஆம்பளை பையனா கிரிக்கெட் விளையாட கூட அவனை அனுமதிப்பீங்களா? நாங்க எல்லாம் போய் விளையாடுவோம். நீங்க பெர்மிஷன் கொடுப்பீங்களா? அவனுக்கு கொடுக்க மாட்டீங்க, விட மாட்டீங்க. எங்க கூட தானே வரான், நான் விளையாட போறேன்ல. சின்ன பிள்ளைல இருந்து நீங்க அவனை எதுக்கு எடுத்தாலும் மிரட்டுறது, எதுக்கு எடுத்தாலும் பிளாக்மெயில் பண்றது. ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா கூட நம்ம பிடிச்ச இடத்துக்கு போனாதான் மன நிம்மதியா இருக்கும். ஆனா வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம் நம்மளோட படிப்பு நல்ல நம்ம பிடிச்ச படிப்பு படிச்சா மட்டும்தான் நல்லா படிக்க முடியும். நல்லா படிச்சு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக வேணாமா? தனக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கணும் இல்லையா? நல்ல ஒரு வேலையாவது அமையணும். அந்த வேலைக்கு போனா கூட மன நிம்மதியோட அங்க வேலை பார்க்கணும். நம்ம நல்ல படிப்பு படிச்சோம், குறைவான சம்பளமா இருந்தாலும் நல்ல படிப்பை படிச்சோம், நல்ல நம்ம பிடிச்ச வேலைக்கு வரும், பிடிச்ச படிப்பு படிச்சோம் அப்படின்னு மன நிம்மதியாவது அவனுக்கு இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லாம தான் அவனை வளர்த்தீங்க. இப்படி எதையுமே ஆசைப்பட்டதுனா பண்ண விடாம பிளாக்மெயில் பண்ணி அவன் உங்க கைக்குள்ளேயே வைக்கணும்னு நினைச்சு அவனால உட்பட ஒரு வேலைக்கு போக முடிஞ்சா சரி. நீங்க சொன்ன படிப்பா படிச்சா அவனால வேலைக்கு போக முடிஞ்சா, அங்க நிம்மதியா ஒர்க் பண்ண முடிஞ்சா அவனால என்ன? சரி, ஓகே, ஒர்க் பண்ணாட்டியும் வெளியூர்ல போய் தான் ஒர்க் பண்ண நல்ல சேலரி கிடைக்கும்னு அவன் சொன்னான். சரி, அதையாவது வெளியூருக்காவது விட்டீங்களா அவனை? அதுவும் விடல. என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியாது. இப்ப அவனுக்கு இருக்காதா? அவன் நல்ல வாழ்க்கையில ஸ்டேட்டஸ்க்கு வரணும், அவனுக்கு காசு இருக்காதா? அப்படிதான் 4 பேர் மதிப்பாங்க. இங்க உள்ளே வேலை பாரு, என் பக்கத்திலே இரு, இங்கேயே அம்மா கூட இருந்து வேலையை பாருன்னு சொல்லி ஏதோ ஆகாத வேலைக்கு, அவன் படிப்புக்கே சம்மந்தமே இல்லாத வேலைக்கு அனுப்பிச்சு வச்சிங்க. அப்படி இருந்தும் அந்த வேலையும் போய் பார்த்தான், அதையும் நிம்மதியா பார்த்தானா? படிச்சது ஒரு படிப்பு, அவன் ஆசைப்பட்டது ஒரு படிப்பு.
இங்க உள்ளூர்லயே வேலையை பாரு, அம்மா கூட இரு, வெளியூருக்குலாம் நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்க விடாம இங்க அவன் படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையை பார்க்க வச்சீங்க. அப்பயும் அவன் எவ்வளவு வருத்தப்பட்டான் தெரியுமா? சரி, ஆசைப்பட்ட படிப்பு தான் படிக்கல, சரி படிச்ச படிப்புக்காவது நல்ல வேலை அமைதா, அதுவும் பார்க்க விட மாட்டாங்க. அவன் எவ்வளவு அழுதுருப்பான் தெரியுமா? படிக்கவாவது என் கூட ஆசைப்பட்டான், கூட வந்து படிக்கணும்னு, அதுக்கும் விட மாட்டேங்கிட்டீங்க. நானும் சூர்யா வெளியூர்ல போய் படிச்சோம், அங்கேயும் விட மாட்டேங்கிட்டீங்க. சரி ஓகே, லீவ் வருவோம் நாங்க, வந்தப்ப விளாடவாவது எங்க கூட இருக்கவாவது விட்டீங்களா? கூட கிரிக்கெட் விளாட, அது விளாட, இது விளாட நாங்க போவோம். நீங்க விட மாட்டீங்க, மிரட்டுவீங்க, பிளாக்மெயில் பண்ணுவீங்க. அப்பயுமே சின்ன பிள்ளைல என்ன சித்தி ஒன்னொன்னா சொல்றதுக்கு எத்தனை என்ன பொம்பளை பிள்ளையா வீட்லயே உட்காந்துட்டு இருக்குது? இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களே வீட்லயே உட்காந்து கிடையாது, வெளியில இருந்து ஆக்டிவா ஏதாவது பண்ணணும், வைக்கணும், செய்யணும் அப்படின்னு 4 ஒண்ணு கத்துக்கிட்டு ஒன்னா செய்யறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு ஆம்பளை பையனை வீட்டுக்குள்ளேயே வைக்கணும் நினைச்சு அப்படியே கோமா வந்துச்சு. பேசாம இருந்துருங்க. என்ன நீங்க பேசுற பேச்சுக்கு செய்யற செயலுக்கும் அப்புறம் ஆத்திரமா தான் வருது எனக்கு. சரிங்க சித்தி, இதெல்லாம் விடுங்க. இப்ப அவன் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த என்னைக்காவது உங்ககிட்ட கேட்டிருக்கானா? இன்னைக்கு அவன் பிறந்து வளர்ந்து படிச்சு இத்தனை காலத்துல ஆசைப்பட்டு என்னைக்காவது உங்களை எதிர்த்து ஒரு விஷயத்த பண்ணிருக்கானா? ஆனா இவன் ஆசைப்படுறான் அந்த பிள்ளை மேல. ஆசைப்படுற ஒரு விஷயத்த ஏன் நீங்க செஞ்சு கொடுக்க கூடாது? அவனுக்காக நீங்க ஒரு விஷயத்த விட்டு கொடுக்க கூடாதா? வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காது எதையாவது செஞ்சிருக்கானா? எதையும் செஞ்சது கிடையாது. இப்ப ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த கேட்கறான், அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அந்த பிள்ளை மேல அவ்வளவு ஆசைப்படுறான். அவன் கல்யாணம் மட்டும் சந்தோஷமா வாழணும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும் அப்படின்னு சொல்லி. இனி வாழ்க்கை ஃபுல்லா அந்த பிள்ளை கூட தான் இருக்க போறான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம கூட தான் வச்சுக்க போறோம். அப்படி நம்ம கூடயே வர பொண்ணு நமக்கு ஆசைப்பட்ட பொண்ணா, நம்ம பிரியப்பட்ட பொண்ணா, நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணா இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். நீ வாழ்க்கை ஃபுல்லா அந்த பிள்ளை கூட தான் வாழ போறான். சரி சித்தி, நீங்க சொல்ற மாதிரியே வேறு பிள்ளை கூட கல்யாணம் பிடிச்சி வச்சுட்டா அதோட உங்க கடமை முடிஞ்சு. அதுக்கப்புறம் யார் வாழ போறா? அவனுக்கு பிடிச்சிருந்தாதான் அந்த பிள்ளை கூட வாழ முடியும். ஒவ்வொரு நாள் நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் சித்தி, நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாம பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி எப்படி சித்தி மனசுல ஊத்தி சுமந்துட்டு வேற ஒருத்தி கூட எப்படி வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாள் செத்து குறைப்பான் அவன். இப்படி எல்லாம் அவன் கஷ்டப்படணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்ல அவனை. சரிப்பா, நீ சொல்றது கரெக்டு தான். இனிமேலாவது அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஆசைப்பட்ட பிள்ளைய அவன் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும். இவ்வளோ நாளும் இவன் மேலே உள்ள அக்கறையிலையும் இவன் உள்ள பாசத்திலையும் ஒவ்வொரு பாசத்திலையும் அப்படி இருந்தனால தான் இவ்வளோ தூரம் நான் பண்ணிட்டேன். அவனுக்கு பிடிச்ச பிள்ளைய அவனுக்கு கல்யாணம் பண்ணட்டும். எனக்கு இது இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம். எப்பா மாமா, எனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம். அழுகாதீங்க சித்தி, வருத்தப்படாதீங்க. அவன் பாவம் இல்ல, யோசிச்சு பாருங்க. அவன் ஆசைப்பட்டுட்டான், நீங்க மனசார வாழ்த்துங்க. உங்க ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம் அவனுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் நீங்க பாசமா வளர்த்தீங்கல்ல, அதுக்கெல்லாம் நீங்க பிரயோஜனமே இல்லாம போயிடும் சித்தி. மனசார வாழ்த்துங்க. அவன் நல்லா இருக்கணும்னு நீங்க அந்த பிள்ளை கூட நீங்க மனசார வாழ்த்தி அந்த பிள்ளை கூட சேர்த்து வைங்க. அதான் நீங்க அவனுக்கு பண்ற மிகப்பெரிய பரிசும் கூட, ஆசீர்வாதம் கூட. இங்க பாருங்க சித்தி, மனுஷங்கன்னா எல்லாருமே ஒண்ணுதான். அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கவே கூடாத ஒரு விஷயம். இது எல்லாத்துக்குள்ளயும் ஒரே ரத்தம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரே காத்து தான் நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப இப்படி நீங்க வேற்றுமை பாக்குறது ரொம்ப பெரிய தப்பு சித்தி. நல்லா யோசிச்சுக்கோங்க சரிங்களா? யோசிச்சு பார்த்து எந்த நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்க அப்படின்னா அந்த வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. இந்த வார்த்தையை நம்ம பேசலாம் கரெக்டா இருக்குமா இந்த இடத்துல அப்படின்ட்டு. ஈஸியா ஒருத்தர் இப்படி வேணா பேசிடலாம்ல, அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படித்தானே? நீங்க ஈஸியா ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா அந்த வார்த்தை அவங்க மனசுக்குள்ள எத்தனை தடவை ஒழிச்சிட்டு இருக்கும், மனசு வேதனையா இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? ஈஸியா யாருனாலும் கஷ்டப்படுத்திடலாம். மாத்துங்க சித்தி, புத்திய மாத்துங்க. நீங்களே மனசார அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சித்தி. அதான் அவனுக்கும் சந்தோஷம், இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். போங்க, அழுகாதீங்க. முதல்ல அழுகாதீங்க சித்தி, கஷ்டமா இருக்கு பாக்க. நான் கஷ்டப்பட்டா நான் அழுதான் உனக்கு என்ன? நான் எப்படியோ ஆயிட்டு போறேன். நீ அதை கவலைப்படாத. இதை பேசிட்டல நீ சித்தி, நீ என் மேல எவ்வளோ பாசம் வந்த, இப்போ எப்போ எல்லாம் மாறிட்ட போட. நான் அழுதான் உனக்கு என்ன? என்னன்னு சித்தி நீங்களே பேசலாமா? உங்க மேல இருக்க பாசத்திலையும் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கேன். கோபத்துல பேசுறேன், நான் இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் ஒரு விஷயத்த சொல்றேன். இப்பயே அதே பாசத்தோடு தான் இருக்கேன் உங்க மேல. நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க பார்த்துக்கோங்க, அழுகாதீங்க முதல்ல. ஆமாம் ஆமாம், என் மேலே பாசமாக இருக்கு, இதை நான் நம்பணும். போட, சும்மா பேசாது என்ன? எனக்கு தெரிஞ்சு போச்சு, இங்கே யாருக்கும் என் மேலே பாசம் கிடையாது. அப்படி தானே? அப்படிலாம் இல்ல சித்தி, இவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்காக பேசிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவன் நல்ல முறையில இருக்கணும், அதுக்காக தான் சொல்றேன், வேற என்ன? சும்மா சொல்றேன்றதுக்காக சொல்லாத. சித்தி மேல பிள்ளை உனக்கு பாசமே இல்லை, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சித்தி இல்லைங்க சித்தி, ஷபா முடியல. சொல்லிட்டு அடிக்கணும்னு முடிவாயிருச்சு. சரி நடத்துங்க. அப்புறம் என்ன, உனக்கு முடிவாயிருச்சுல, அப்புறம் என்ன? இனி ஏன் சோகமா நின்று இருக்க? போடா போய் அடுத்த வேலை இருந்த போய் போ. இல்லடா, ஒரு பக்கம் நினைச்ச கஷ்டமாவும் இருக்கு. பேசாம போயிடுடா, டென்ஷன் பண்ணாத நீ. ஏண்டா, 5 அறிவு பறவைகள் மிருகங்கள் கூட தனக்கு என்ன தேவைன்றத உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படும். ஆனா நீ
உனக்கு என்ன தேவைன்றது உனக்கு என்ன தேவைன்னே உனக்கு தெரிய மாட்டேங்குதுடா. என்னடா பண்ண நானு? உன் உடம்புக்கு என்ன தேவை, உன் எதிர்காலத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீ தானடா அதை யோசிச்சு செயல்பட்டு அதை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணணும். இது எந்த முயற்சி இல்லாம எப்படி உனக்கு ஒண்ணு வந்து சேரும். அப்புறம் அவசரமா ஒருத்தர் ஊழியர் மரியாதையா எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து முன்ன வந்து இன்னும் செய்யணுமா? உனக்கு என்ன தேவையோ அதை நீ பேசி உனக்கு வாங்க தெரியாதா? அந்த சாமர்த்தியம் உனக்கு கிடையாதா? சரிடா, இப்போ வரைக்கும் நீ இப்படி இருந்துட்ட, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆயிடுச்சு என்னடா பண்ணுவா? அந்த பிள்ளை வச்சுட்டு அப்ப உனக்கு என்ன தேவை, அந்த பிள்ளைக்கு என்ன தேவைனாலும் உனக்கு புரியுமா புரியாதா? இல்ல நீ அப்பயே இப்படிதான் இருப்பியா? இங்க பாரு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, உனக்கு நீ எப்படியோ பண்ணி தொலைஞ்சிட்ட. இன்னமும் பண்ணு, நான் இந்த கேட்கல. நான் என்ன அது பேச ஆரம்பிச்சு எனக்கு தான் பைத்து முடிக்கும். ஆனா அந்த பிள்ளைக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் அத்தனையும் செய்யலன்னு வச்சுக்கோங்க, மனுஷனா இருக்க மாட்டேங்குது. ஆமாண்டா, அவன் சொல்றது கரெக்ட் தானே. உனக்கு என்ன தேவைன்றத நீ சொல்லல, அந்த பிள்ளைக்கு என்ன தேவைன்றது உனக்கு புரியுமா புரியாதா? அதை நீ செஞ்சு கொடுக்கணும்ல. என்னடா நான் சொல்றது கரெக்ட் தானே? பிள்ளைங்க நீ எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? பைத்தியக்கிழமை தெரியுதா உங்களுக்குலாம்? அதுல என்ன சொல்லிக்கும்? இப்பா குட்டி போயிடாதீங்க பையன். இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? இப்போ நான் கோவப்பட்டு பேசிட்டு இருக்கேன், அவன்கிட்ட நீங்க என்ன பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சுப்பு சுப்பு ரெண்டு இருக்க வேண்டியதானே? நீ யாராவது அடிச்சா நாங்க பேசாம இருக்கணும், நாங்க யாராவது அடிச்சா நீ வந்து கேள்வி கேட்ப. எங்களுக்கு இது தேவையாப்பா? ஓ, நான் என்னைக்கு அப்படி இருந்தேன்? உங்க அம்மாவை அப்படி அடிச்சு பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் ஊரில் வந்து யார் தடுப்பா? நீ தானே. இப்ப கூட பாரு, உங்க பாட்டியை நீ கபத்துக்கு இருந்த. ஆனா இதுவே நான் செஞ்சிருந்தா இனி என்ன பாடுபடுத்திப்ப? நான் பாட்டியை எரிஞ்சதுக்கு காரணம் என்ன? கையில பேசினாங்க அதானே? கையில பேசினது மட்டும் காரணம் கிடையாது. ஓ, அப்ப அவளை பேசிட்டு வேடிக்கை பார்ப்ப அப்படித்தானே? நான் அப்படி சொல்லல. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க பக்கத்துல ரெண்டு பேரும் அம்மாவும் பாட்டி நின்றுட்டே இருந்தாங்கன்னா சித்தியை பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க சுயமா சிந்திக்கவே மாட்டாங்க, நம்ம சொல்றதும் அவங்களுக்கு புரிய மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்க பாட்டியும் அம்மாவும் ஏதாவது ஏற்றிக்க முடியாது, நம்ம சொல்றதுக்கெல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. கரெக்டா பாட்டி ஒரு வார்த்தை விட்டாங்க, வந்து கப்ப தூக்குனேன். தூக்குனோடனே பாட்டி ஓடினாங்க. ஆனா கரெக்டா குறி பார்த்து எரிஞ்சிருக்கலாம். ஆனா இருந்தாலும் பாட்டியாச்சு, அதனால கீழே போட்டு தூக்கி போட்டேன். எப்படி பாட்டி தப்பிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். சூப்பர்டா. நல்லா உங்க பாட்டி நல்லா இங்க இருந்து எகிரி குதிப்பா சிறு குதிப்பா எல்லாமே தெரிஞ்சிருக்கே என் பேரனுக்கு. அப்ப ஆக மொத்தம் நீ வந்து கையனுக்காக தூக்கி போடல. இங்க உங்க அம்மா ரெண்டு பேரும் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, அதுக்காக தூக்கி போட்டிருக்க. தாத்தா பேசாம இருந்ததா, இந்த சண்டையில் இருக்கிறவங்க போல இருக்கு. அப்படிலாம் இல்ல, நான் அதுக்காக தான் தூக்குனேன். அவனுக்கு அவன் பிரச்சனை, நீ எதுக்கு இப்ப டென்ஷன் இருக்க? ஓ இல்லப்பா, இவன் இப்படியே இருக்கான் பாருங்க. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இப்பயும் அமைதியா இருக்கான். அதான் எனக்கு கோவமா வருது. டேய், நான் உள்ள சண்டை போட்டு தான் வந்தேன் தெரியுமா அவனுக்கு? ஏதோ ஒரு முயற்சி எடுத்துட்ட. சரி சரி பரவாயில்ல, விடு, பார்த்துக்கலாம். எனக்கு வெளியில வேலை இருக்கு. சரி நான் போயிட்டு வரேன். எங்கடா போற? இல்லக்கா, சூர்யா வெளில போகணும்னு கூப்பிட்டுருந்தான். அதான் சரி போகணும், அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் போவேன். ஓ சரி 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 சரி, பார்த்து போயிட்டு வா. கொஞ்சம் டீ குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. சரி உனக்கு டீ வேணுமாடா? சேர்த்து போட சொல்லுங்க. நீ குடிக்கிறியாடா? சரி விடு, பார்த்துக்கலாம். இல்லப்பா வேணாம், நான் வெளில போறேன். எங்க போற அஸ்வின்? சரி விடு, போனதெல்லாம் போட்டோம். ஹாப்பியா இரு. அதான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கல்ல, பேசிக்கலாம், எப்படியாவது பண்ணிடலாம். ஹாப்பியா இரு. ஏன்னா நான் சொன்னதுக்கு எதுவும் கோவமா இருக்கியா? சீச்சி அப்படிலாம் இல்லை, நீ சொன்னதுக்குலாம் இது கோவப்பட போறேன். நீ சொன்னது கரெக்டு தானே. நான் இவ்வளோ நாள் எனக்கு என்ன தேவைன்றதை நானே இது பண்ணாமல் இருந்துட்டேன். அதை நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்கு. ஆனால் இனிமேலாம் அப்படிலாம் இருக்க மாட்டேன்டா. இனிமேல் பாரு, அவளையும் நல்லா பார்த்துப்பேன். இருந்தாலும் அதுக்கெல்லாம் வருத்தமா இல்லை. அம்மா தான் கொஞ்சம் வருத்தப்படுறாங்களா, அதை நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்கு. இருந்தாலும் பாசமாக இருந்துட்டேன்லடா, அதனால சரி விட்டு பார்த்துக்கலாம். அதெல்லாம் சுற்றி சரியாக போயிடுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே சரியாக போய் மறந்துடுவாங்க. சரி விடு, டீ எதுவும் குடிக்கிறியா என்ன? காலேஜில் ரூம்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது கால் வர சொன்னேன்ல, அதான் ரகு போகிறேன்னு சொன்னான். அவன் என்னையும் கூப்பிட்டுருந்தான். அதான் சரி போகிறேன். ஆமாம், நீ போறியக்கும். சரி பார்த்து போயிட்டோங்க, நான் அங்கே வருவேன், அப்புறமா வருவேன். அப்புறம் சொன்னேன்லடா ஞாபகம் இருக்கா, ஸ்கூலில் வேறு கொஞ்சம் வேலை இருக்குன்னு. நீ சொன்ன ஸ்கூலில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்கேன். என்னன்னு பார்த்துருவாங்க. இன்னைக்கு இங்கே பார்த்துருவாங்க, நாளைக்கு அங்கே பார்த்துருவாங்க. சரி என்னன்னு பார்த்துக்கிறேன். சரி நீ அப்புறமா வா. நான் அங்கே நான் கூட போயிட்டு வரேன் ரகு கூட. ரகு இல்லையே வீட்டில். அவன் ரகு அப்புறம் சந்தோஷ் அப்புறம் கௌதமி இவங்களாம் எங்கே இருக்காங்க, அதே வர சொன்னாங்க. அதே போகிறேன். ஏதோ டீ கடைக்கிட்டு நிற்கிறேன்னு சொன்னாங்க. சரி நான் தான் போகிறேன். அப்படியே அங்கே போய் அவங்கள போய் கூப்பிட்டு அப்படி மொத்தமாக போயிடுவோம்டா. சரிடா, சரி பார்த்து போயிட்டு அப்போ போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேன் தாத்தா. சரிடா, ஒன்று நினச்சிட்டு இருக்காத, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எதுவும் நினச்சிட்டு கிடைக்காத, பார்த்து போயிட்டோம். சரிப்பா, சரி எதுவும் யோசிக்காத, போயிட்டு அப்போ பார்த்து போயிட்டோம். சரிங்கப்பா, சரிங்க தாத்தா. ஆமா இருங்க, நான் போய் டீ போட்டு சொல்லிட்டு வரேன். பழனிக்கிட்ட எடுத்துட்டு வருவான். சரிப்பா, சரி இரு, நானும் உள்ள வரேன். சரிங்க மாமா, வாங்க. அதெல்லாம் வலிக்குது எனக்கு. ஊற்றி வச்சுட்ட முடியல, என்னதான் பண்றது தெரியல. ஏன் இப்படி தலை வலிக்குது? நான் அப்பா டீ கொடுத்து விடுறேன், இன்னும் கொண்டு போய் வரல யாரும். சரி நம்மளே உள்ள போவோம். இந்த வந்துட்டல. கையல் எங்க டீயா? அப்பா டீ கொடுத்து விட்டாரா? என்ன எதுவும் கொண்டு வரல?
போ டீ போட சொன்னேன் போய் வாங்கிட்டா போ. வாங்கிட்டு வரேன். என்ன மாடுலேஷனே சரியில்லை. சரி ஒரு நிமிஷம் இங்கே வா. டீ வாங்கிட்டு வர சொல்லுங்க. ரைட்டு ஏதோ உங்களுக்கு வந்துட்டா. சரி ஓகே வாங்கிட்டு வர சொன்னேன் தான். இங்கே ஒரு நிமிஷம் வந்துட்டு போ. எதுக்கு? இப்போ நீ எதுக்கு வந்த? டீயும் வாங்கிட்டு வரல. இப்போ நீ எதுக்கு வந்த? ஓ சரி சரி சரி, அந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா இப்போ நான் எதுக்கு வந்தேன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, சரி நான் உள்ள போகிறேன். தலை வலிக்குதுடி, மரியாதையாக வந்துடு. கட்டுப்பேத்தாது நீ. ஓ நான் உங்களுக்கு தலைவலி வர வைக்கிறேன் அப்படி தானே? என்னதான் உன் பிரச்சனை? இங்கே வா. சரி அதெல்லாம் விடு, இங்கே வா பக்கத்தில் வா. நீ தலை வலிக்குது, தலையை அனுப்பி விடு. என்ன நீ தலை அனுப்பி விடு என்ன? ஆ இப்போ நான் தலை அமுக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? வேற யாராவது அமுக்க சொல்லுவீங்களா? ஆமாம் வேறு ஒருத்தரவா சொல்லுவேன். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இப்போ நீ தலை அனுப்பி விடலன்னா அப்போ நான் என்ன செய்ய முடியும்? அப்படியே வந்துடும் கண்ணீர். இங்கே வா. நான் எத்தனை தடவை கூப்பிட்டுட்டேன். நீ வரலான்னு வச்சுக்கோங்க, இஞ்சி போயிடுவேன். இதுக்கு மேலே போகலன்னா இன்ச்சு ஓடிடுவார். சரி நம்மளே போவோம். என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதோ உனக்கு எதுவும் பண்ணுதா? வாமிட்டு எதுவும் எடுத்தேன் என்ன? இல்லை அப்புறம் ஏன் நீ சொல்ல ஒரு மாதிரி இருக்க? நீங்கள் என்ன கொஞ்சம் வேணாண்ணா. பைத்தியம். ஆமாம் நான் பைத்தியம், மென்டல், அப்புறம் நான் வந்து ராசி இல்லாதவ. உங்களை வந்து நான் வந்து உங்களை என்னால் தான் உங்கள் லைஃப் கெட்டு போச்சு, வீணாக போச்சு, எல்லாமே என்னால் தாச்சு. ரைட்டு இப்போ நடந்ததுக்கு கோவம் இருக்கா? ஏன்டி நானாடி சொன்னேன்? பாட்டி தானே சொன்னாங்க, அதுக்கும் திட்ட தானே செஞ்சேன். அப்புறம் என்ன? யார் நீங்கள்? இப்போ என்ன சொன்னீங்க மாமா கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் லாஸ்ட்டாக? நான் கேட்டேன் தெரியுமா? நான் வந்து சும்மா தான் வந்து இருந்தேன், என்னை அப்படி சொன்னதுக்கெலாம் அப்படி எரியவே இல்லை அப்படி சொன்னீங்களா இல்லையா? அப்படி அதை வேற சொன்னமா? இல்லைம்மா அப்படிலாம் இல்லை. சீச்சி நான் உண்மையிலே கோவப்பட்டு தெரியுமா? பொய் சொல்லாதீங்க என்ன, அப்படியே முக்கை குத்திடும் பார்த்துக்கோங்க. பொய் மட்டும் கிட்ட பேசாதீங்க. நிச்சயமா தானே சொல்றேன். நிஜமாலே கோவப்படதான் செஞ்சேன் பாட்டி எப்படி சொன்னதுக்கு தெரியுமா? தெரியல எனக்கு இப்போ வரைக்கும் என்னன்னு தெரியல. நீங்கள் உண்மையிலே லவ் பண்ணுறீங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல தெரியுமா? மென்டலு நான் என்னடி பேசுற? உன்னை லவ் பண்ண மாதிரி இருக்கேன். இதுக்கு என்னடி சம்பந்தம்? எனக்கு தெரியும் நீங்கள் உண்மையிலே லவ் பண்ணவே இல்லை. எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. உண்மையிலேயே 100% ஒரிஜினல் பொண்டாட்டி ஆகிட்ட தெரியுமா? இப்படிதான் எல்லாத்துக்குமே டவுட் வருமா. நம்மளை உண்மையிலேயே லவ் பண்ணுறானா நம்ம புருஷன், இல்லை போய் சொல்கிறானா அப்படின்னு பொழுதுனே கேட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்களாம். நான் கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன். இப்போ நீ அது மாதிரி தான் நீ பண்ணுற. இப்போ அது மாதிரி ஒரிஜினல் பொண்டாட்டி ஆகிட்டடி நீ. அப்போ நான் இவ்வளோ நான் டூப்ளிகேட் பொண்டாட்டியாக இருந்தேன்? கோவமா வருது. ஏற்கனவே தலைவலிக்குது. கண்ட்ரோல் கோவப்பட்டாத ராஜா. நான் கோவப்படணும்னே பேசுறாளோ? என்ன தண்ணி உன் பிரச்சனை? வந்ததுலேருந்து எடுக்க முடக்க பேசிட்டு இருக்கா? பாட்டி உன்னை சொல்லும் போது எனக்கு கோவம் வந்துச்சுதான். கோவம் வராம இல்லை, அந்த அளவுக்கு அடி உன் மேலே பாசம் இல்லாமல் இருக்கேன். உன்னை என்ன எப்பயும் நான் பேச விட்ட வேடிக்கை பார்ப்பேன்? அப்பா கேட்டாங்களேன்னு சொன்னேன். நான் உன்னைய சொல்லும் போது எனக்கு கோவம் வந்துச்சுதான். இன்னொரு ரீசன், சித்தியும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதை சொல்றதுக்காக நான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. எப்படினாலும் ஏதாவது சொல்லி சமாளிப்பார். சரி ஓகே, நான் போயிட்டு டீ எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்னும் நீ நம்பல? நான் எதுவும் சொல்லலை உங்களை, ஓகேவா? நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், நில்றி. எங்கடி போற? விட்டுங்க கையா. பாடி வர முடியாது போங்க. கோவக்கார கிளியே இன்னும் கொட்டி விட்டு போகாத. இங்க வாமா செல்குட்டியில தங்கப்பிள்ளைல வந்துருங்க. அடியே கோவக்கார கிளி இங்க வாடி. மூக்கு பார்த்து கடிச்சிருச்சு பார்த்துக்கோ. இங்க வந்துடு. கடிச்சுப்பீங்க அது வரைக்கும் நான் சும்மா இருப்பேனா? நீ என்ன பண்ணுவ? திருப்பி நீ கடிப்பியோ? எங்கடி கடிப்ப? மூச்சை பாரு. ஏடி ஏடி இங்க பாருடி. கீழே விழ போறேன்டி. இழுக்காதடி ப்ளீஸ் டி. கீழே விழுந்துருவேண்டி. ஓவர் ஆக்டிங் கொடுக்காதீங்கண்ணே. நான் பிடிச்ச எடுத்து நீங்கள் கீழே விழுவீங்க. சும்மா ரீல் விட்டுட்டு இருக்காதீங்க. சரிடி இங்க வாடி. இதுக்கு நீ வர சொல்றீங்க? ஒரு நிமிஷம் வாயேன். யாராவது பார்த்துட்டு போறாங்க. பேக் சைடு ஒருத்தரும் இல்லை. இங்க பாட்டி வீடு அடைச்சு கிடக்கு. நம்ம வீட்டுல எல்லாம் உள்ள போய் அடைஞ்சிருச்சுங்க ரூம்குள்ள. இங்க யார் வரப்போறா? வா. அதுக்கு இல்லடி சும்மா பேசிட்டு இருக்கலான்னு கூப்பிட்டேன்டி. ஒன்றும் தேவையில்ல. தேவையில்லையா? இருடி உனக்கு ஒன்று என்ன பண்றேன் பாட்டி. விட்டுருங்க நான் போறேன். ஏங்க இப்படி பண்றீங்க? சோய் தங்கமே இதுக்கடா அழுகுற? உங்களால தான் அழுகுறேன். பைத்தியம் நான் என்னடி பண்ணேன் உனிய? கீழே விழுந்துடாத. இங்கே வாங்கிட்டு வந்து உட்காரு. என்னம்மா ஏமா ஒரு மாதிரி இருக்க? தெரியல, மூட் அப்செட்டா இருக்கு. சரி வெளியில நீ போலாமா? என்னங்க? என்னம்மா சொல்லு. என்னங்க என்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கீங்களா? எதை பத்தி கேட்குற? ஸ்ட்ரைட்டா கேளு. அது வந்து நம்ம கபோர்டில் ஒரு பேக் இருக்குல்ல. என்ன பேக்கு? அதாங்க ஒரு பழைய பேக் மாதிரி அந்த மேலே அந்த கபோர்டில் இருக்குல்ல மேலே. அது என்னது? பார்த்த ஓப்பன் பண்ணி பார்த்தியா என்ன?
ஆ இல்லை இல்லை ஓப்பன் பண்ணிலாம் பார்க்கல, சும்மா பார்த்தேன். அதான் என்ன அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா உங்கள் பேக் மாதிரி தெரியல, நீங்கள் யூஸ் பண்ண மாதிரியும் தெரியல, தான் கேட்டேன். கேட்கக்கூடாதா? நல்ல வேலை ஓப்பன் பண்ணி பார்க்கல. அது என்னோடது இல்லைம்மா. இப்போ ஒரு பொண்ணு கூட சரவணன் லவ் பண்ணுறாண்ட, அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தா. அந்த பேக்கை தான் நான் வச்சுருந்தேன் பத்திரமா. அவளை பார்த்தா திருப்பி கொடுத்தணும் அப்படின்ட்டு. பானுவோட பேக் தான் அது. ஓ அப்படியா, சரி சரி. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தது இல்லையா அதை? ஏன்டி ஓப்பன் பண்ணி பார்த்தியா என்ன? சிச்சி இல்லை இல்லை ஓப்பன் பண்ணிலாம் பார்க்கல, இல்லை கேட்டேன். நீங்கள் ஓப்பன் பண்ணியா அப்படின்னு கேட்டீங்கல்ல, நல்ல வேலை ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதான் ஏன்னு கேட்டேன். நீங்கள் பார்த்தது இல்லையா இல்லை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம்மா, நானே பார்த்தது இல்லை. அடுத்தவங்க பேக் தானே, எதுக்கு அதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பொண்ணு சீக்கிரட்டாக வச்சிருந்தா. அது எதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படின்ட்டு நானும் ஓப்பன் பண்ணதே இல்லை இது நாள் வரைக்கும். ஓ சரி சரி. ஐயோ கடவுளே, இவர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. அதை ஓப்பன் பண்ணி வேற பார்த்துட்டு பேக்கில் இப்படி இருக்கும்னு நினைக்கவே இல்லை. இதை யார்கிட்ட சொல்கிறது? இதை சொன்னால் பிரச்சனையாகுமே. இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. யார்கிட்ட போய் சொல்கிறது? இவர்கிட்ட சொன்னால் பிரச்சனை ஆகும். இவன் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அண்ணன்கிட்ட சொல்லுவோம், அதான் கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு இவர்கிட்ட ரகு மாமா கிட்டலாம் சொன்னோம்னா வீட்டில் பெரிய பிரச்சனையும் ஆகும், பிரச்சனை வரும். அதனால் வேண்டாம், நம்ம அண்ணன்கிட்ட சொல்கிறது தான் கரெக்டு. ஆனால் இதுக்கு எப்படி சொல்யூஷன்? இதுக்கு சொல்யூஷனே இல்லையே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி அண்ணன்கிட்ட கேட்டு பார்க்கலாம், அண்ணன்கிட்ட பேசி பார்ப்போம். ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம், பார்த்துக்கலாம். கையல் என்னம்மா என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் கோவம் வந்தியா என்ன? ரவுடி ரவுடி தரமாட்டி பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படி கொட்டிச்சிருவேன் பார்த்துக்கோ நீ. நான் வந்துட்டு ஏதோ மறைச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சி பயந்துட்டியோ? அதுக்காக கோவப்பட்டியோ? தங்கப்பில. சரி எனக்கு ஒரு முத்து கொடு. அதெல்லாம் தர முடியாது. அதுவும் சொல்லிட்டேன்லடி, கொஞ்சமா சிரியண்டி. ஏன் இப்படி முடிஞ்சு வச்சிருக்க? ஆமாம்மா சிரிக்கிறாங்க, போங்க. இப்போ உனக்கு மட்டும் தான் கோவிக்க தெரியும். என்னன்னா நான் கோவிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் ஒன்றும் சமாதானப்படுத்த முடியாது பார்த்துக்கோ. மரியாதையும் சிரிச்சிரு. என்ன மிரட்டுறீங்களா என்ன? உங்களை சமாதானப்படுத்த முடியாது, அதெல்லாம் நான் சமாதானப்படுத்திடுவேனே ஈஸியாக. அப்படி சரி சரிடி, நான் கோச்சிட்டு வெளில போறேன். நீ எப்படி என்ன சமாதானப்படுத்துறேன்னு நான் பார்க்குறேன். பாவி விட்டா தானே போவேன், இருவனிய. ஓடி நான் கிளம்புறேன். எங்க போகாதீங்க. என்னங்க விடுதி கைய விட்டு என்கிட்ட அட்டி வாங்கிடுவ. மாசமா இருக்கான்னு பாக்குறேன், மரியாதை ஓடி போயிரு. எங்க ப்ளீஸுங்க. முடியாதுங்க போங்க. ஏய் விட்டுடி, என்ன பண்ற? விட்டுடி, மரியாதை இன்சரு. இப்படி உட்காந்துருக்க. சரி எந்திரி, யாராவது வந்துருப்பாங்க. ஓ இப்போ இவ்வளோ நேரம் யாருமே வரல, இவ்வளோ நேரம் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? உட்காந்துருக்க, இறங்குடி, யாராவது வந்துருப்பாங்க. மரியாதை இன்சரு சொல்லிட்டேன். முடியாது, இவ்வளோ நேரம் நீங்கள் என்னென்ன பாடுபடுத்துறீங்க என்ன? சரி உனக்கு என்ன பண்ணலாம் பெட்ரூம் கம்மி பண்ணுவோம். இப்படி உட்காந்துருக்கு, எந்திரிடி, யாராவது வந்துருப்பாங்க. அம்மா முடியலையே, எந்திரிமா சொன்னா கேளுடி. இங்கிட்ட பாட்டி வீடு அடைச்சிருக்கு, ஒருத்தர் உள்ள, இங்கிட்ட எல்லாம் உள்ள போய் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்போ இப்போ மட்டும் யார் வரப்போறா? சரிடி, யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ணுவ? யார் வர மாட்டாங்க. என் பசங்க யாராவது வந்துட போறாங்க. நின்றுடி, சரவணா ரகு யாராவது வந்துட போறாங்க. சக்தி வேணாது, அண்ணன் சூர்யா வர சொல்லியிருந்தேன். இந்திரடி வந்துட போறான். முடியாது, எந்திரிக்க மாட்டேன். நீங்க மட்டும் என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க. சரி சரி, இனிமேல் விட்டுட்டு போக மாட்டேன். கிட்ட வருவேன், கிட்ட வருவேன், அப்புறம் மூக்கு கிட்ட வந்துடுவேன், மூக்கு கிட்ட வந்துடுவேன். வெல்கம் வெல்கம். மூக்கு மூக்கு அப்புறம் அரசிக்கும். வரசம் வரசம். இந்திரடி மறுபடியா? மூக்கு மூக்கும் அரசிடுச்சு. வேணா இந்திரி விட்டு போயிரு, போயிரு மறுபடியா? சரி மீன்ஸ் வருவோம் போலாம். போலாம் போலாம், ஆனா இங்க ஒன்று வேணும். ரூம்ல வந்து தரேன். எனக்கு இங்க தான் வேணும். நீ கேட்க மாட்டேன், அப்படியே உன்னை அவ்வளோக்கா தூக்கிட வேண்டியதான். இரு தூக்குறேன். ஏ டே ராஜா, விட்டுட்டு விட்டுட்டு டே ராஜா. வராங்கடி.
ஐத்தியம் ஏன்டி? எப்படி இருந்துச்சு? நல்லாதான் இருந்துச்சு. சரி ரூம்ல போய் பார்த்துக்கோ. ரூம்ல போய் தருவாங்க. விட்டதுல இருந்து தொடங்குவோம். ஆமா ஆமா. டே ராஜா. ஆமாம்மா இங்கதான் இருக்கேன், வாங்க. பெரிய அம்மா இவ்வளோ இங்கே தான் உட்காந்துருக்கலாம்.